ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரிச் டேட் புவர் டேட் புக்கோட ஆடியோ ஃபார்மேட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சாப்டர் 1 பார்க்கலாம். ராபர்ட் கியோசாகி அப்படின்றவர் தான் இந்த புக்கோட ஆத்தர். 2000 இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய சொந்த கதையை தழுவி தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. தான் எப்படி வந்து பணக்காரனாக ஆனேன் அப்படின்றத வந்து இந்த ஒரு புக்கில் வந்து கதையாக சொல்லியிருக்காரு. ரிச் பீப்புள் ஏன் ரிச்சாகவே இருக்காங்க, பூர் பீப்புள் ஏன் பூராகவே இருக்காங்க அப்படின்றதும் இந்த கதையில் சொல்லியிருக்காரு. பூர் பீப்புள் எப்படி ரிச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணக்காரோடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், மிடில் கிளாஸ் இல்லைன்னா ஏழையோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து சாப்டர் 1 வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் பற்றியும் சிலர் சொல்லியிருக்காரு. டேக்ஸ்லேருந்து எப்படி வந்து பணக்காரங்க தப்பிச்சுக்கிறாங்க, ஏழைங்க மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எப்படி இந்த டேக்ஸை வந்து அதிகமாக பே பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு அப்படின்றதும் வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு சாப்டரில் ஆத்தர் அவருக்கு 2 அப்பா இருக்கிறதா சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து அவர் சொந்த அப்பா, இன்னொருத்தர் வந்து அவருடைய ஃப்ரெண்டோட மைக் அப்பா. ராபர்ட் அண்டு மைக்ன்றது ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. மைக்கோட அப்பா வந்து 8th ஃபெயிலு, ராபர்ட்டோட அப்பா வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காரு. ராபர்ட்டுக்கு ஒரு குழப்பம், யார் சொல்கிறத அவர் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாப்டர் சொல்லியிருக்க எல்லாமே அவருடைய உண்மையான ஸ்டோரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு சாப்டரில் ஆத்தர் ஏன் நம்ம பணத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, எல்லா இன்ஸ்டியூட்டும் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பணத்தை வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. ஆனால் வந்து பணம் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லி தர மாட்டாங்க. பூர் பீப்புள் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் சொல்கிறாரு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே 3% ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்து பணக்காரனாக இருப்பாங்க. மீதி 97% ஆஃப் பீப்புள் வந்து அந்த பணக்காரர்களுக்காக வேலை செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து ஆத்தர் வந்து இந்த புக்கில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆத்தர் இந்த சாப்டரில் அவங்க 2 அப்பாவோட கேரக்டரிஸ்டிக் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார். ரிச் பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், பூர் பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் அவங்களுடைய ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் பொருளாதார விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஒருத்தர் ரிச்சாக இருப்பார், ஒருத்தர் பூராக இருப்பார். இதில் புவர் டேடோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், பணம் என்ன மரத்துலையா காய்க்குது, பணத்தை வந்து பார்த்து பார்த்து செலவு பண்ணணும், செலவு பண்ணுறது வந்து ஈஸி ஆனால் சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்து மேலே ஒரு நெகட்டிவ் தாட்டாகவே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் ஒரு கார் போகுதுன்னா அந்த காரை வாங்கணும்னு நினச்சா கூட அவன் வந்து இது வாங்கினா பெரிய செலவு இருக்கும், ஸோ இதனால் வந்து எனக்கு நிறைய செலவாகும், இதெல்லாம் என்னால் முடியாது, அதுக்கு நிறையா காசு செலவு பண்ண வேண்டி வரும், என்கிட்ட இருக்கிற காசுலாம் அந்த காரே வாங்கிட்டேன்னா நான் வேறு ஏதாவது ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிளாக மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா அதோட நிறுத்திக்குவாங்க. ஸோ அந்த கார் எப்படி வாங்கணும், அதுக்கு எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்ற அவங்க மைண்ட் செட்டே இருக்காது. ஸோ காசை வந்து அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் அதை அங்கேயே ஸ்டாப் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அவர் பையனுக்கு அவர் தர அட்வைஸ் என்னென்னா, நல்லா சம்பாரி, நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தான் நம்ம நிறையா பெரிய நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் தருவார். ஸோ புவர் பர்சனோட மென்டாலிட்டி, மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி பர்சன் என்னென்னா, பசங்களை எப்படியாவது படிக்க வச்சு ஒரு வேலையில் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலயமா ஒரு குறைந்த வருமானம் வச்சு அவங்க வந்து லைஃப் வந்து எப்பவுமே செக்யூர்டாக இருக்கணும், ஒரு வந்து ஜாப் செக்யூரிட்டிலே இருக்கணும், அவங்க வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப கீழ்த்தங்கிய நிலைமை இல்லாமல் ரொம்பவும் மேலும் இல்லாமல் ஒரு ஒரு டீசெண்டான லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்டாலிட்டி எப்பவுமே இருக்கும். பசங்களை கூட எப்போ பார்த்தாலும் படிங்க, படிச்சுட்டு ஒரு நாளைக்கு வேலைக்கு போங்க, அப்போ தான் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் புவர் பீப்புளோட பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையே இல்லாமல் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனும் அவங்கள வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஏழையாகவே வச்சுக்கிறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ பணத்து பின்னாடி பணம் சம்பாதிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பணத்து பின்னாடி ஓடுறதுக்கே சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பூர் பீப்புள் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பணக்காரனாக ஆகணும்னா ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மைண்ட் செட்லேருந்து நீங்கள் மாறணும் அப்படின்றது தான் ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இந்த மைண்ட் செட்டு விட்டு மாறி நீங்கள் வந்து
பணத்தை எப்படி வந்து பெருகிறது, ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, எப்படி வந்து பிஸ்னஸை வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அந்த ஆத்தர் சொல்றார். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பூர் பீப்புள்லேருந்து ஒரு ரிச் பீப்புள் மைண்ட் செட்டுக்கு மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. இதுவே ஒரு ரிச் பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, பணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க பசங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அதை எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, அது வந்து எப்படி நமக்காக ஒர்க் பண்ண வைக்கிறது, ஸோ பணம் வந்து எந்த லாஜிக்கில் ஒர்க் பண்ணுது, அதை வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எந்த டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், பணத்து சம்பாதிக்கிறதுக்காக எப்படி நம்மளுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் சொல்லி தருவாங்க. ஸோ அந்த ஸ்கில் டெவலப் பண்ணாவே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பணம் தானாக சேரும். பணம் எப்படி சம்பாதிக்கிறது ஸ்கில் இருந்தால் போதும். பணத்தை நம்ம சேர்த்து வைக்கணும், பணம் பின்னாடி ஓடணும்னா பணம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஃப்ளக்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தோட இது வந்து குறைஞ்சினே இருக்கும். ஆனால் பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்ஸ் அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பணத்தை வந்து சம்பாரித்து கொடுத்துனே இருக்கும் அப்படின்றது தான் இங்கே ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரிச் பீப்புளோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றாரு. ஸோ இந்த மைண்ட் செட்டை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்றது வேணால் இந்த புக்கு ஃபுல்லாக ஒவ்வொரு சாப்டராக அழகாக சொல்லியிருக்காரு. எக்ஸாம்பிள் ரிச் பர்சன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பிஸ்னஸ்க்கான ஸ்கில் செட் என்ன, ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணிக்கணும், ஸோ எந்த டைம் அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும், ஸோ அந்த டைமுக்காக வெயிட் பண்ணி கரெக்டான டைமில் கரெக்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புள் மைண்ட் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து இந்த சாப்டரில் சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து டேக்ஸை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரிச் பீப்புள் வந்து டேக்ஸ் வந்து கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சேன், நான் எதுக்கு வந்து கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டணும், அந்த டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அந்த ஆங்கிள்லாம் அந்த பிஸ்னஸை வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பொதுவாக ரிச் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கட்டுவாங்க. அது மாதிரி தான் அந்த பிஸ்னஸ் எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க பிஸ்னஸில் வர முதல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய செலவாக வந்து காமிச்சு அந்த டேக்ஸ்லேருந்து அவங்க வந்து தப்பிச்சுக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆத்தர் வந்து இந்த ஃபஸ்ட் சாப்டரில் சொல்லியிருக்காரு. ரிச் பர்சனோட மைண்ட் செட்டை வேறு இன்னொரு விதமாகவும் ஆத்தர் சொல்லியிருக்காரு. ரிச் பர்சன் வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பணத்தை பின்னாடி ஓட மாட்டாங்க. ஸோ அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன ஸ்கில் செட்டு வளர்க்குறோமோ அது பின்னாடி தான் போவாங்க. ஆனால் பூர் பர்சன் வந்து எப்பவுமே பணத்துக்கு பின்னாடியே ஓடிருப்பாங்க. இந்த மாதம் இவ்வளோ இன்க்ரிமெண்ட் வருமா, ஸோ நான் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சேன்னா எனக்கு இன்னும் ஒரு 10 ரூபா அதிகமாக வருமா, நான் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா எஃபர்ட் போட்டு வேலை செஞ்சேன்னா எனக்கு மேனேஜர் போஸ்டிங் வந்தாங்கன்னா இன்னும் ஒரு 10% இன்க்ரீஸ் வருமா, ஸோ அடுத்த மாதம் அடுத்த வருஷம் எனக்கு இன்னும் ஒரு 10% இன்க்ரீஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு, சம்பளம் உயர்வு வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்து பின்னாடி தான் ஓடின்னு இருப்பாங்களோ. பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான ஸ்கில் செட்டு வந்து அவங்க வந்து மறந்துடுவாங்க. அதனால தான் பூர் பீப்புள் வந்து எப்பவுமே வந்து பூர் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ 10% சம்பளம் உயர்வானா கூட அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அதுக்கான செலவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஆட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த 10% வச்சு அவங்க வந்து அவங்களால வந்து ஒரு பெரிய பணக்காரனோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவோ அவங்களால வந்து முடியாது. ஆனால் ரிச் பீப்புள் அப்படி இல்லை. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஸ்கில் செட்டை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணணும், அதை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில் பின்னாடியே போவாங்க. நாளைக்கு வந்து பணம் எங்கேயாவது ஒருத்தர் லாஸ் ஆனால் கூட அவங்க அந்த ஸ்கில்லை வச்சுன்னு மறுபடியும் பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆத்தர் வந்து இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் சொல்கிறாரு. இந்த சாப்டரை வந்து 2 லைனில் சொல்லணும். ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பணக்காரவங்க வந்து எப்பவுமே வந்து பணத்தை தேடி போக மாட்டாங்க. பணம் அவங்கள தேடி வர்றதுக்கான என்ன ஸ்கில் செட்டோ அதை தேடி தான் போவாங்க. புவர் பீப்புள் வந்து எப்பவுமே பணத்தை தேடி தான் போவாங்களே வச்சு அந்த ஸ்கில் செட்டு வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து புவர் பீப்புளுக்கும் ரிச் பீப்புளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து இந்த சாப்டரில் சொல்கிறாரு. ராபர்ட்டோட அப்பா வந்து புவர் பீப்புள் மைண்ட் செட்டில் இருக்கார். மைக்கோட அப்பா வந்து ரிச் பீப்புள் மைண்ட் செட்டில் இருக்கார். ஸோ இது 2 பேரில் யார் பேச்சை கேட்டு அவர் வந்து பணக்காரர் ஆனார் அப்படின்றது தான் இந்த அடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி அவர் பணக்காரர் ஆகிறதுக்கு என்னென்ன யுக்திகள்லாம் வந்து கையாண்டார், எப்படிலாம் அவரை வந்து அவருடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணினார் அப்படின்றத வரப்போகிற சாப்டர்ஸில் நம்ம பார்க்கலாம்.